யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்கார் யார்? மீன ராசிக்கார். ஜென்மத்தில் சனி, ஜென்மத்தில் சூரியன். விடவே கூடாது. விநாயகர், அனுமன், நரசிம்மரெல்லாம் பிடிச்சிக்கணும். வயிறு, முதுகு, பாதம் தான். அந்த வயிறுலேருந்து அரணாக்குடியிலேருந்து பாதம் வரைக்கும் அங்கே மலைக்குடல் வரும், யூரினரி வரும், முட்டி வரும், நகம் வரும், கணுக்கால் வரும். தூக்கத்திலே கணுக்கால் இழுத்துக்கிறதெல்லாம் வரும். நல்ல விட்டமின் சப்ளிமெண்ட்ரி எல்லாம் எடுக்கணும். நிறைய தண்ணி குடிக்கணுமா. தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் குடிச்சிட்டு தான் தூங்கணும். யூரின் வரும்லாம் பார்க்கக்கூடாது. இல்லைன்னா கால் இழுத்துக்கும். பெட்டில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்புறம் என்னை திட்டுவீங்க. ஆனால் இதுதான் முக்கியம். யார் இடத்துலையும் தகராறு வேணாம். மேலதிகாரிகள்கிட்ட கோபம் வேணாம். உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் செய்யாத பழி பாவத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ரொம்ப முக்கியம். அனுமன் சாலிசா சொல்லிக்கினே இருங்க, கேட்டுக்கினே இருங்க. நரசிம்மர் கவசம், விநாயகர் கவசம் உங்களை காப்பாற்றும். அதெல்லாம் விட்டுறாதீங்க. உடற்பயிற்சி மறந்துடாதீங்க. தூக்கத்தை கெடுக்காமல் பார்த்துக்குங்க. நல்ல உடற்பயிற்சி செய்து வேர்வை வரக்கூடிய பயிற்சி செய்தால் மீனத்திற்கு அனுகூலம் காணப்படும். மீனம் பங்குனி மாதம் முழுவதும் நோ ரோஷம், நோ சூடு, நோ சொரணை தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய பரிகாரம். அது எப்போ? ஏப்ரல் 14 வரைக்கும், சித்திரை வரைக்கும். வீட்லேயும் சரி, வெளியிடத்துலையும் சரி, நண்பர்கள் சரி, உறவினர் சரி, உத்தியோகம் சரி, வண்டியில் சரி, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறவங்க, ட்ரெயின், பஸ்ஸு, ஃப்ளைட்டெல்லாம் யாராவது எதாவது செஞ்சால் சாரி என் மேலே தான் தப்புன்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு வெள்ளை கொடி காட்டிட்டு போயிடுங்க. தகராறு வேணாம், லீகல் காம்ப்ளிகேஷன் வந்துடும். ஜாக்கிரதை.